Praise the Lord. Psalm 66 verse 1 and 2. Make a joyful noise unto God, all ye lands. Sing forth the honor of his name. Make his praise glorious. In the mighty name of our Lord and Savior Jesus Christ, we welcome you all for this online Sunday class program. வல்லமையுள்ள நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மறுபடியும் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். Let's see Wesley's 4 spiritual laws. God loves you, therefore love and obey him. Christ died for you, therefore die to sin. Christ is risen, therefore rise in the image of God. Christ lives forever, therefore live to God until you live with him in glory. சில்ட்ரன், நம்ம இந்த இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் செஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் அ சிங்கிங் செஷன். உங்கள் எல்லாருக்குமே சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நீங்கள் கைதட்டி சந்தோஷமாக நீங்கள் ஹாப்பியாக பாட்டு பாடலாம். நெக்ஸ்ட் வி ஹாவ் ஹியரிங் காட்ஸ் வேர்ட். சங்கீதம் 119:33. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியே எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். ஸோ நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தால் மாத்திரம்தான் நீங்கள் முடிவு பரியந்தம் அவருடைய வசனத்தில் நீங்கள் நிலைத்து நிற்க முடியும். நெக்ஸ்ட் வி ஹாவ் மெமரி வேர்ஸ் செஷன். நாங்கள் இங்கே கொடுக்குற மெமரி வேர்ஸஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணி அதை நீங்கள் வீடியோ எடுத்து எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். Afterwards, we have an important session, Unsung Heroes of the Bible. It refers to the less known biblical characters who made significant and faithful contributions to God's plan. So, children, we request you all to watch this program prayerfully, and before we start our program, we'll pray for this program. நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள பரமபிதாவே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம்காக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, பின்னால் இருந்து ஊழியம் செய்கிற வாலண்டியர்ஸ்க்காக, டீச்சர்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதன் மூலமாக இப்பேற்பட்ட ஒரு ஒழுங்கை நீர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இதன் மூலமாக கர்த்தாவே, அநேகர் கண்டு பயனடையத்தக்கதாக, உம்மிலே வளரத்தக்கதாக, உம்முடைய சத்தியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்து கொண்டு வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேக பிள்ளைகள் இதை கண்டு ஆண்டவரே உம்மிலே களி கூறத்தக்கதாக கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராம் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கணும். நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு பரிந்தும் கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பேலும். கேட்கிற உள்ளங்களை நீரே ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. ரட்சிப்புக்கு ஏதுவாகவும் நீதிக்கு ஏதுவாகவும் அவளை ஆயத்தப்படுத்தும். சேஷமாக சிங்கிங் செஷனோடு இருந்தலும், மனப்பாட வசனம் சொல்லும் போதும் பக்தி விருத்திக்கு எதுவாய் காணப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தை பிள்ளைகளுடைய இருதயத்திலே பதியத்தக்கதாக நிற்கிற செய்யும். ஆண்டவரே, விசேஷமாக ஒவ்வொரு வாரமும் அன்சங் ஹீரோஸ் பற்றி சொல்லும்போது பிள்ளைகள் அதை நன்றாக கவனித்து கொள்ள நிற்கிற செய்து காத்துக்கொள்ள. ஆண்டவரே, இப்படியாக முழுமையாக கர்த்தாவே இந்த ப்ரோக்ராமில் இருந்து உடைய நாமம் மகிமைப்படும்படியாக கேட்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறேன் பிதாவே, ஆமீன். Let's all join in singing and praising God. அன்பு அன்பு இயேசுவின் அன்பு, நம்பு 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 நம்பு, அன்பு 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 இயேசுவின் அன்பு, நம்பு 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 நம்பு, இயேசுவின் அன்புக்கு இணை இல்லையே, இயேசுவின் அன்புக்கு விலை இல்லையே, இயேசுவின் அன்புக்கு இணை இல்லையே, இயேசுவின்
the Lord has allowed us to have this worship session. So let us all glorify God by singing the song, God Will Make a Way, in page number 44, song number 230. Our Lord. It's time to listen to God's Word. லார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை கேட்கும் முன்பாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பிதாவே, இந்த நாளில் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலமாக உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ராபர்ட் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன். அவன் அந்த வீக்கெண்ட் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ்வலா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் வெளியே போறது வழக்கம். ஆனால் அன்னைக்கு வந்து அவங்க அம்மா சொன்னாங்க, ராபர்ட் இந்த வீக்கெண்ட் நீ வெளியே எங்கேயும் போக வேண்டாம், இன்னும் ஒரு வாரம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஏன் அம்மா அப்படி சொன்னாங்கன்னா, ராபர்ட்டுக்கு 2 வீக்ஸா ரொம்ப சிவியர் ஃபீவர். அவன் எங்கேயுமே ஸ்கூல் கூட போக முடியல. ஆனா இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணதுனால ராபர்ட்டுக்கு என்ன ஆசைன்னா, ஐயோ நான் ஃப்ரெண்ட்ஸோட அந்த க்ரீக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க, ஹவு நைஸ் இட் வில் பி வித் மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு யூஸ்வலா வீக்கெண்ட்ல போனா அந்த பாருங்க அந்த க்ரீக்ல விளையாடணும்னா ராபர்ட்டுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். தண்ணியில விளையாடுறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்லா ஸ்விம் பண்ணி விளையாடணும்னா ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா 2 வீக்ஸ் சிவியர் ஃபீவர் இருந்ததுனால அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க, நீ வந்து போவே கூடாதுன்ட்டு. அப்போ அம்மாட்ட, அம்மா அம்மா ப்ளீஸ் என்னை செக் பண்ணி பாருங்க, இப்போ எனக்கு டெம்பரேச்சர் இல்ல, நான் இப்ப நல்லா இருக்கேன், ஆம், நான் இப்போ ரொம்ப இந்த வீக்னஸ் எல்லாம் போன மாதிரி நான் ஃபீல் பண்றேன், டுடே ஐ எம் பெட்டர், அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போய் போறதுக்கு வீக்கெண்ட் போறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தான். ஆனா அம்மா சொன்னாங்க, நீங்க ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கன்னு. அம்மா செக் பண்ணி பார்த்துட்டு, இன்னைக்கு ஃபீவர் இல்லதான், இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரொம்ப அவன் கேட்டுட்டே இருந்ததுனால, அந்த ராபர்ட் கேட்டுட்டே இருந்ததுனால அம்மா சொன்னாங்க, அப்போ ஒரே ஒரு கண்டிஷன், நீ போலாம், ஆனா அந்த தண்ணியில இறங்கி நீ குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ ப்ராமிஸ் பண்ணேன்னா நான் உன்னை அனுப்புவேன். ஆனா உறுதியா நீ சொல்லிடணும், கண்டிப்பா நான் தண்ணிக்குள்ள இறங்க மாட்டேன், ஒன்லி நான் வந்து
அந்த கரை ஓரமா அந்த ரிவர் கரை கிரீக்ல கிரீக்னா ஒரு ஸ்மால் ரிவர். அந்த ரிவர் ஓரமா நான் அந்த கரையில மட்டும் நடப்பேன் அப்படின்னு என்கிட்ட ரொம்ப கிளியரா நீ சொன்னேன்னா நான் உனக்கு வந்து பெர்மிஷன் தரேன்னு சொன்னாங்க. ஓ ஆல்ரைட் அம்மா, நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம். அடுத்த வாரம் வரை நான் குளிக்க மாட்டேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் குளிக்கவே மாட்டேன். அப்ப அம்மா சொன்னாங்க, அப்படின்னா நீ போலாம். ஓகே தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா உடனே ரெடி ஆகி ராபர்ட் கிளம்பிட்டான். அவன் போவதுக்குள்ள அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் கிரீக்கு போயிட்டு இருக்காங்க. கிரீக்னா ஸ்மால் ரிவர்ன்னு சொன்னேன்ல, அந்த ரிவர்ல விளையாடுறதுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ராபர்ட் கூட வித்தின் 5 மினிட்ஸ் ரெடி ஆகி என்ன செஞ்சுட்டான், அந்த கிரீக் பக்கத்துல வீட்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதனால வேகமா ரெடி ஆகி கிளம்பி அவனும் கூட போனான். ஆனா அம்மா சொல்லியிருந்தாங்க, நீ வந்து குளிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால அவன் தண்ணிக்குள்ள போகல. வெளிய நின்னு பார்த்துட்டே இருந்தான். பார்த்துட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவன பார்த்து அ ராபர்ட்ட பார்த்த உடனே, "ஹியர்ஸ் ஓல்ட் ராபர்ட் அகைன்." நம்ம ராபர்ட் வந்துட்டான். அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் கத்துனாங்க. அந்த பாய்ஸ் தண்ணியில குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. "கம் ஆன் ராபர்ட், இட்ஸ் ஜஸ்ட் கிரேட். கெட் யுவர் திங்ஸ் ஆஃப்." ரெடியாகி குளிக்கவா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சாரி, இன்னைக்கு என்னால குளிக்க முடியாது. நான் குளிக்கிற உடையெல்லாம் என்னோட திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு வரல. நான் நான் உடனே டெடி பிரவுன் அங்க குளிச்சிட்டு இருந்த டெடி பிரவுன் சொன்னா, நான் என்னோட ட்ரெஸ் குடுக்குறேன். நான் ரொம்ப நேரமா குளிச்சிட்டு இருக்கிறேன். நான் இப்ப தண்ணியில இருந்து வெளியே தான் வரப்போறேன். அதனால நீ என்னோட ட்ரெஸ் போட்டு குளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டெடி பிரவுன் வந்து ராபர்ட்ட சொன்னா. இல்ல வேண்டாம், என்னால முடியாது. அம்மா குளிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. ஆஹ் ம அம்மா சொன்னாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் அந்த பாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஒரு பையன் என்ன ஷவுட் பண்ணானோ, ஓ மம்மி இஸ் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இப்போ ராபர்ட் வந்து நான் குளிக்கவா வேண்டாமா, வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தரா டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வெளியில நிக்கிற ராபர்ட்ட பார்த்து மம்மிஸ் டார்லிங்னு ஒரு பையன் சொன்ன உடனே எல்லாம் கோரஸா எல்லா பாய்ஸும் சேர்ந்து மம்மிஸ் டார்லிங் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பையன் என்ன சொன்னா, யூ ஆர் அஃப்ரேட், தட்ஸ் வை யூ ஆர் நாட் கமிங் இன்சைட் த வாட்டர். நீ ரொம்ப பயப்படுற தண்ணிக்கு அப்படின்னு சொல்லிட்டான். மூணாவது பார்த்தா, யூ டோன்ட் நோ ஹவு டு ஸ்விம், அதனாலதான் நீ தண்ணியில வர மாட்டேங்க அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னான். நாலாவது ஃப்ரெண்ட் சொன்னா, he thinks that we will duck him inside the water. நம்ம அவனை தண்ணிக்குள்ள முக்கி விளையாடுவோம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயப்படுறான்னு நினைக்கிறேன். இஸ் a coward அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டான். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவனை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. ரொம்ப உறுதியா அம்மாட்ட என்ன சொல்லிட்டு வந்தா, நான் வந்து கண்டிப்பா நான் தண்ணிக்குள்ள இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸோட வேர்ட்ஸ் எல்லாம் அவனை என்ன பண்ணுச்சுன்னா, வை காண்ட் ஐ, நான் ஏன் குளிக்க கூடாது. ராபர்ட்ஸ் டிட்டர்மினேஷன் பிகான் டு வேவர். அது அப்படி அவனுடைய உறுதியிலிருந்து அவன் கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சான். இப்ப நல்லா தானே இருக்கேன், ஒரு சின்ன டிப் எடுத்தா என்ன, தண்ணி வார்மா தானே இருக்கு, ஃபியூ மினிட்ஸ் தண்ணிக்குள்ள போயிட்டு மறுபடியும் வந்துடலாம். அப்பவாது ஃப்ரெண்ட்ஸ் என்ன கவர்டு, அதாவது கோழைன்னு நினைக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு இது எப்படி தெரிய போகுது, யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராபர்ட் நினைச்சான். He began to take off his coat. இதே மாதிரிதான் சில்ட்ரன், உங்க உறுதியிலிருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வேலை செய்யறாங்களா? சண்டே கிளாஸ், சர்ச் வரும்போது நிறைய டெசிஷன்ஸ், தீர்மானங்கள், உறுதிமொழிகள் நீங்க எடுக்கிறீங்க. நான் இதை செய்யவே மாட்டேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ யாரையும் ப்ளீஸ் பண்ண நான் செய்ய மாட்டேன், நான் கீழ்ப்படிவேன், பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிவேன், ஃப்ரெண்ட்ஸ் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், அவங்க கூட சினிமாவுக்கு போறதுக்கோ பேட் ஹேபிட்ஸ் பேட் கான்வர்சேஷன்ஸ்க்கு நான் உங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக எதுவும் செய்ய மாட்டேன்னு எத்தனை முறை நீங்க உங்க டிட்டர்மைன் பண்ணியிருக்கீங்க. டிட்டர்மைன் பண்ணி தோத்து போயிருக்கீங்களா? நான் மட்டும் எப்படி டிஃப்ரெண்டா இருக்கிறது, என்னைய கவர்டுன்னு சொல்லுவாங்களே என்று ஃப்ரெண்ட் ப்ளீசஸா இருக்கீங்களா? இல்லைன்னா தேவனுக்கு பயந்து அவரை குளோரிஃபை பண்ணணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணுங்கிற அந்த அப்படி உறுதியோட நீங்க இருக்கிறீங்களா? டு யூ
Do things to please your friends or fear God and act accordingly. இப்ப ராபர்ட் ரொம்ப யோசிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ப்ரெஷர் அவனுக்கு அவனோட டிட்டர்மினேஷன்ல இருந்து அவனை விலக செய்திருச்சு. உடனே என்ன பண்ணா, டெடி பிரவுன் வேகமா வெளியே வந்து அவனுடைய ட்ரெஸ்ஸை கொடுத்த உடனே 1 மினிட்ல அந்த டெடி பிரவுனோட வெட் ட்ரெஸ் அது நல்லா நனைஞ்சுதான் இருந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு உள்ள குதிச்சான். இப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஷவுட் பண்ணாங்கன்னா, ஹே ஹே ஒரே அப்படின்னு கத்துனாங்க. பாவம் ராபர்ட், அவனுக்கு நம்ம ஒரு ஸ்பிளாஷ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு மேல என்ன செஞ்சாங்க, தண்ணி எடுத்து என்ன செஞ்சாங்க, ஊத்தி விளையாண்டுட்டு இருந்தாங்க. டெடி பிரவுன் வெளியே நின்னு பார்த்துட்டு இருந்தான். இப்ப ராபர்ட் தண்ணிக்குள்ள போன உடனே அவன் நினைச்ச மாதிரி தண்ணிக்குள்ள ஹாப்பியாவே இல்ல. he didn't feel so well. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தன் மேல தண்ணி ஸ்பிளாஷ் பண்ணாலும் இப்ப ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்ணான். ராபர்ட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருந்தானோ அந்த பீஸ் எல்லாம் போயிடுச்சு. ஒரு சின்ன ஸ்விம் போ ஒரு சின்ன ஸ்விம் போயிட்டு வா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ கொஞ்ச தூரம் அவன் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்ச உடனே felt a sharp pain in his leg. It was a dreaded cramp. மசில் கேட்ச் ஆயிடுச்சு. அவனுக்கு வலி தாங்க முடியல, காலு ரொம்ப வலிச்சது, பிடிப்புன்னு சொல்லுவாங்க. அதனால ஹெல்ப் அப்படின்னு அழுதான். உடனே half a dozen பாய்ஸ், ராபர்ட்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவன் இருக்கிற இடத்துக்கு ஸ்விம் பண்ணி போய் அவனை பிடிச்சி அவனை லேண்டிங் பிளேஸ்க்கு கொண்டு வந்து அவனுடைய காலெல்லாம் ரப் பண்ணி அவனை நிக்க வச்சாங்க. அவனோட ட்ரெஸ்ஸ போடுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நான் போயிருக்க கூடாது, நான் தண்ணிக்குள்ள போயிருக்க கூடாது அப்படின்னு இப்போ ராபர்ட் சொன்னான். நான் சிக்கா இருந்தேன், இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல. ராபர்ட் டெடி பிரவுன் கேட்டான், நீ ஏன் முதல்ல சொல்லிருக்கலாமே, நாங்க உன்னைய டீஸ் பண்ணிருக்க மாட்டோம்ல. இப்போ ஒண்ணும் இல்ல, நாங்க வீட்டுல போய் உன்னைய டிராப் பண்ணிடுறோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, அவனுக்கு இப்போ புது பயம் வந்துருச்சு. அம்மா பாத்துட்டாங்கன்னா அம்மா திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை எப்படி ஃபேஸ் பண்றது, he got a new fear now. அவன் என்ன அவனை வீட்டுக்கு எப்படி போவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். நீங்க எல்லாம் வர வேண்டாம், நானே போயிருவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமா போனான். வீட்டுக்கு முன்னாடி அம்மா நின்னுட்டு இருந்ததை பார்த்தா. இப்ப நான் அம்மா பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பேக் டோர் வழியே மெதுவா ஏறி மேல போய் பெட்ல போய் படுத்துக்கிட்டான். காலையில இருந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் போச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி சிக்கா இருந்தானோ அதே மாதிரி வீக்கா ஃபீல் பண்ணான். கண்ணை மூடி அப்படியே படுத்திருந்தான். அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு மேல வந்து பார்க்கும்போது ராபர்ட் பெட்ல இருக்கிறத பார்த்தாங்க. இப்போ அவங்க, ராபர்ட், நீ அந்த க்ரீக் போய் என்ஜாய் பண்ணியா, ஓரமா நடந்துட்டு வந்தியா? இல்லம்மா, சிக்கா ஃபீல் பண்ணேன், அதான் நான் உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா கியூர் ஆயிட்டேன்னு நினைச்சேன். லெட் மீ ஃபீல் யுவர் ஹெட் நவ் அப்படின்னு அவன் தலைய தொட்டு பார்த்தா தலை ஃபுல்லா வெட். தி சீக்ரெட் வாஸ் அவுட். ராபர்ட், யுவர் ஹேர் இஸ் வெட். ஐம் சாரி அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் என்னைய டீஸ் பண்ணாங்க, கவர்டுன்னு நினைச்சிட்டாங்க. அதனால அவங்க பேச்ச கேட்டுதான் நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஃபர்ஸ்ட் போவே கூடாது அப்படின்னு உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு யோசிச்சேன். ஆனா என் டிட்டர்மினேஷன்ல நான் உறுதியா இருக்க முடியலம்மா. ஃப்ரெண்ட்ஸோட பேச்சு எல்லாம் என்னைய ரொம்ப கஷ்டமாக்கிட்டு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் போயிட்டேன். உடனே அம்மா அவனுக்கு தலையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்க. டாக்டர் சொன்னாங்க, மறுபடியும் ஃபீவர் வந்துருச்சு, அதனால நீங்க இன்னும் 2 வீக்ஸ்க்கு ராபர்ட் எங்கேயும் போக முடியாது, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்து அம்மா ராபர்ட் கிட்ட உட்கார்ந்து பைபிளை எடுத்து வச்சு, டேனியல் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸை பத்தி நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல ராபர்ட், அகெயின் நான் உனக்கு சொல்றேன். டேனியல் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க ராஜாவின் போஜனத்தினால தங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க டிட்டர்மைன் பண்ணாங்க, நோ சொல்லிட்டாங்க. அந்த சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க நாங்க டிஃபைல் பண்ண மாட்டோம், நாங்க தீட்டுப்படுத்த மாட்டோம், எங்களை ராஜாவின் போஜனத்தினாலே நாங்கள் தீட்டுப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நோ சொல்லிட்டாங்க. ஆனா டேனியல் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அந்த டிட்டர்மினேஷன்ல எப்படி இருந்தாங்கன்னா,
அவங்க உறுதியா இருந்தாங்க. அதுல இருந்து அவங்க வேவராகவே இல்ல. அதனால ஆண்டவரு பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, அவங்க ஞானத்துல அவங்க ரொம்ப சிறந்தவங்களா இருந்தாங்களாம். எப்படி இருந்தாங்களாம்? இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும், ஞானத்திலும் அறிவையும், சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும், சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவராக்கினார். பாருங்க, எவ்ளோ ஞானம் அவங்க குடுத்திருக்காரு ஆண்டவரு. கர்த்தர் ஞானத்தை தருகிறவர். அவர் வாயிலிருந்து தான் அறிவும் புத்தியும் வரும். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்து எந்தெந்த காரியத்துல ராஜா அவங்கள விசாரிச்சு பார்த்தாரோ, எல்லார விட 10 மடங்கு சமர்த்தரா இருந்தாங்களாம். பாருங்க, அவங்க டிஃபைல் பண்ண மாட்டோம். நான் அப்படின்னு டிட்டர்மின் பண்ணதுல, பர்ப்பஸ் பண்ணதுல உறுதியா இருந்த உடனே அவங்கள அவங்கள ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சாரு. அது மாத்திரமல்ல, அனனியா, மிஷாவேல், ஆசிரியா அவங்களுக்கு தெரியும். அந்த சிலையை வணங்கணும்னு நேபுகாத்நேச்சார் சொல்லும்போது கூட, they determined not to serve other gods nor worship the golden image. நாங்க அந்த தங்க சிலைய நாங்க வணங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க உறுதியா இருந்தாங்க. டிட்டர்மைன் பண்ணதுல உறுதியா இருந்தாங்க. அதனால அக்கினி சூளையில போடுவாங்க அப்படின்னு சொன்னா கூட, எங்கள் தேவன் எங்களை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பி வைப்பார். அவர் தப்பி வைக்காம போனா கூட பரவாயில்ல, நாங்க இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் அப்படின்னு அந்த டிட்டர்மின் பண்ணதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. they did not waver from the determination அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அவங்கள தீக்குள்ள போட்டாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அதாவது அனனியா, மிஷாவேல், அசரியா இவங்கள ஃபயர்லி ஃபர்னஸ்ல போட்டாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் அவங்க ஒரு சின்ன தலைமுடி கூட கருகாம, சேதமடையாம ஆண்டவர் பாதுகாத்தாரு. அவங்கள ஒண்ணுமே அவங்கள அவங்கள வந்து தாக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதை பார்த்த நேபுகாத்நேச்சார் என்ன சொன்னாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். பாருங்க, அவங்க சரீரங்களை அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. தேவனை நம்பி அவங்க அவரை சேவிக்கிறதுக்காக தான் ஒப்பு கொடுத்தாங்க. நீங்கள் உங்க சரீரங்களை யாருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? சாத்தானை பிரியப்படுத்துறதுக்கு நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க கூடாது. நம்ம அவருடைய ஆலயமா இருக்கிறோம். நம்ம ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட்டுக்கு அம்மா தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லைன்னு அந்த ராஜாவே சொல்றத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தானியேல் இன்னும் என்ன செஞ்சாரு? அவர் ஜெபம் பண்ண யாருக்கிட்டையும் நீங்க பிரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது கூட, he went out into his house 3 times a day. He got down on his knees and he prayed and gave thanks to his God அப்படின்னு வாசிக்கிறோம். அவன் எப்போதும் ஜெபம் பண்ற மாதிரி பலகணிகளை திறந்து வச்சு எப்போதும் ஜெபம் பண்ற மாதிரியே அவர் என்ன செஞ்சாராம் பாருங்க. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சதுன்னு தெரிஞ்ச போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவனை சிங்க கெபியில போடுவாங்கன்னு தெரிஞ்சா கூட, ஆனாலும் தானியேல் என்ன செஞ்சா, தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செஞ்சுட்டு இருந்தான். He determined to pray and thank Godன்னு வாசிக்கும். ஆனா ஒரு சேதமும் படாம அந்த சிங்கக்கேபியில அவங்க போட்டா கூட அங்கேயும் போய் என்ன செஞ்சாரு? ஈவன் இந்த லயன்ஸ் தென் ஐ வில் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டு அவரு டிட்டர்மினேஷன்ல உறுதியா இருந்தாரு. சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவில்லை. தானியேலின் தேவனே தேவன் சொல்லிட்டு அந்த ராஜா சொன்னதை நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட்டுக்கு அம்மா இன்னும் அந்த டிட்டர்மினேஷன் பத்தி, அந்த டிட்டர்மினேஷன்ல வேவரா கூடாது, ஹவு டேனியல் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிளெஸ்ட் அப்படிங்கறத பத்தி தெளிவா அம்மா எடுத்து சொன்னாங்க. இதே மாதிரிதான் நமக்கு கூட நிறைய
டெம்டேஷன்ஸ் வரும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், நம்ம டிட்டர்மினேஷன்ல இருந்து வேவர் ஆகக்கூடிய காரியங்கள் நிறைய வரும். அன்காட்லி ஃப்ரெண்ட்ஸ் வந்து தே வில் பிரிங் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. கிரிட்டிசிசம் கொண்டு வருவாங்க, விமர்சனம், அதாவது குறை கூடுவாங்க, கேலி பண்ணுவாங்க, பெலிட்லிங், சிறுமைப்படுத்துவாங்க, இகழ்ச்சியா பேசுவாங்க, டிஸ்டர்ப் த இன்னர் பீஸ், உள்ளான சமாதானத்தை இழந்து போக செய்வாங்க. எப்படி ராபர்ட் சமாதானமா தான் வந்தான், ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸோட வார்த்தையை கேட்டு அவனுடைய சமாதானமே போயிடுச்சு. தண்ணிக்குள்ள போனா நல்ல என்ஜாய் பண்ணணும்னு தான் போனான், ஆனா அவனுடைய முழு சமாதானத்தையுமே அவன் இழந்து போயிட்டான். ஈவன் அன்காட்லி ஃப்ரெண்ட்ஸ் தே ப்ரமோட் அன்ஹெல்தி ஆக்டிவிட்டிஸ், ஆரோக்கியமற்ற செயல்களை செய்யறதுக்கு உங்களை ஈடுபடுத்துவாங்க, தூண்டுவாங்க, உங்களை இன்ஸ்டிகேட் பண்ணுவாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? ராபர்ட் அம்மா கேட்டாங்க, நீ என்ன செய்ய போற? For what do you give importance to? You want to please your friends or obey parents and glorify God? ன்னு அம்மா கேட்டாங்க. இப்ப ரொம்ப ராபர்ட்டுக்கு துக்கமாயிடுச்சு. Proverbs 1:8 என்ன வாசிக்கிறோம்னா, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வசனம் இருக்குது. நீ அதனால கண்டிப்பா நீ கீழ்ப்படுகிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப ராபர்ட் தானே ஒப்பு கொடுத்தான், நான் இனிமே நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருப்பேன். அம்மா இன்னும் சொன்னாங்க, உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும்னா, சாமஸ் சங்கீதம் 119:63 என்ன சொல்றாருன்னா, ஐ am a companion of all them that fear thee or of them that keep thy precepts. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். யாருக்கு நீங்க தோழனா இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களா இருக்கணும். கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்கிறவர்களுக்கு நீங்க தோழனா ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை செய்வாருன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ராபர்ட் டிசைட் பண்ணா, ஹியர் ஆஃப்டர் அம்மா ஐ வில் நாட் வேவர் ஃப்ரம் மை டிட்டர்மினேஷன், நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன், ஆண்டவரை குளோரிஃபை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணா. Do not waver from your determination. Say no to things that hinder your determination from glorifying God. அது மாத்திரமல்ல, John 15:14 you are my friends if you do what I command you அப்படின்னு வாசிக்கிறோம். நமக்கு ஏசப்பா எப்ப ஃப்ரெண்ட் ஆவார்னா, if you do what he commands, அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கண்டிப்பா ஏசப்பா நம்மளுடைய ஃப்ரெண்டா மாறிடுறாங்க. Take Jesus as your friend. No one understands like Jesus. He is a friend beyond compare. Amma, he'll be your best friend to guide you. You don't waver from your determination. உங்களுடைய உறுதியிலிருந்து, கிறிஸ்துவை பின்பற்றுகிற உறுதியிலிருந்து, கிறிஸ்துவுக்கு பிரியமாக ஜீவிப்பேங்கிற உறுதியிலிருந்து உங்களை விழத்தழுகிற காரியம் அது யார் மூலமா வந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ அன்காட்லி பீப்புள் மூலமா வந்தா கூட நீங்க அதுல இருந்து வேவரே ஆகாதீங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்க கூட இருந்து உதவி செய்வார். உங்க ஒவ்வொருக்கு ராபர்ட் இட் a very big mistake, உங்களுக்கு ராபர்ட்டோட மிஸ்டேக் புரிஞ்சிருச்சு. so he determined not to waver. நீங்களும் கூட do not waver from your determination. May God help each and every one of us to be steadfast in following him till the end. May God bless these words. Praise the Lord. Let's listen to the memory verse clip sent by our children. Praise the Lord. For God so loved the world that he gave his only begotten Son, that whoever believes in him should not perish, but have everlasting life. John 3:16. We loved him because he first loved us. 1 John 4:19. Praise the Lord. My name is B. Savana. 1 John 4:19. We love him because he first loved us. 1 John 4:19. My name is Iona Celestina from KG, reciting John 3:16. For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. 1 John 4:19. We love him because he first loved us. Thank you. Praise the Lord. John 3:16. For God so loved the world that he gave
only begotten Son, that whosoever believed in him should not perish but have everlasting life. Thank you. Praise the Lord. I'm Jonah from Indus. Memory was Romans chapter 5 verse 8. But God commanded his love toward us in that while we were yet sinners, Christ died for us. John chapter 3 verse 16. For God so loved the world that he gave his only begotten Son, that whatsoever believeth in him should not perish but have everlasting life. John chapter 15 verse 13. Greater loveth no man than this, that a man lay down his life for his friends. Thank Praise you. the Lord. I'm John Jacob from the Inter class. Romans chapter 5 verse 8. For God commended his love toward us, that while we were yet sinners, Christ died for us. John chapter 15 verse 13. Greater love hath no man than this, that a man lay down his life for his friends. John chapter 3 verse 16. For God so loved the world, he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish, but have everlasting life. Myself, Tracy Cynthia from Jogashama Senior Girls. John 3:16. For God so loved the world, he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish, but have everlasting life. John 15:13. Greater love had no man than this, that a man laid down his life for his friends. Romans 5:8. For but God commended his love towards us in that while we had sinners, Christ died for us. Memory verse for the next week. Beginners and Tiny Tots, Matthew chapter 5 verse 48. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். KG and Primary, Romans chapter 5 verse 8 and Jeremiah chapter 31 verse 3. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Juniors, 1 John chapter 4 verse 10, Deuteronomy chapter 6 verse 5 and John chapter 14 verse 15. ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். Inters and seniors, 1 John chapter 3 verse 1, 1 John chapter 4 verse 16 and 1 John chapter 4 verse 12. ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Kindly send in your memory verse entries and any prayer requests to the numbers displayed on the screen. 94444 41048 and 984 081 1897. Hello everyone, praise the Lord. So glad to be meeting you all again in another presentation on Unsung Heroes of the Bible. Today we are going to be seeing about the two spies who were sent to Jericho. We are calling it Mission Impossible. அன்பான தம்பி தங்கைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை மீண்டும் இந்த அறியப்படாத வேதத்தில் இருக்கிற நாயகர்களை குறித்து நான் பார்த்து கொண்டிருக்கிற ப்ரெசன்டேஷனில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு யோசுவா எரிகோவை வேவு பார்ப்பதற்கு 2 பேரை அனுப்பினார். அவர்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். மிகவும் ஒரு கடினமான ஒரு பணி இது. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று நாம் இன்றைக்கு பார்க்கலாம். So if you want to know the background to this incident, Israel was just camped across the Jordan River from Jericho. They are waiting for God's command to cross over and take the city. But for Joshua, it must have felt like deja vu, because this wasn't the
first time he had stood in this very spot. 40 years earlier, under Moses' leadership, Israel had camped here as well. Moses sent 12 spies into the promised land to scout out what awaited them. And Joshua was one of those 12 men. But if you read your Bible, you will understand that outcome of that mission was devastating. இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், இஸ்ரவேலர்கள் யோர்தான் நதி அருகே எரிகோ பட்டணத்திற்கு அருகாமையிலே அந்த பட்டணத்தை ஜெயிப்பதற்காக தேவன் கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோசுவாவுக்கோ இது திரும்பவும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை போல இருக்கிறது. ஏனென்றால் 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே இடத்தில்தான் மோசையுடைய தலைமையின் கீழாக இவர்கள் பாளையம் இறங்கியிருந்தார்கள். அப்போது மோசே 12 பேரை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். அதில் யோசுவாவும் ஒருவராக இருக்கிறார். ஆனால் அந்த இவ்விதமாக அவர்கள் அனுப்பப்பட்ட போது அதனுடைய விளைவு மிகவும் அங்கே பாதிப்பை இஸ்ரவேலர்களுக்கு ஏற்படுத்தினது என்பதை நாம் வேதத்தை வாசிப்பது அறிந்து கொள்கிறோம். இதுதான் இந்த சம்பவத்தினுடைய பின்னணியாக இருக்கிறது. So who are the 2 spies who were sent by Joshua? If you read your Bible, their names are not mentioned. Their identity is unknown. But according to Jewish tradition, in the Midrash, the 2 spies are said to be, one is Caleb, who was part of the original mission to spy out the land of Canaan, and the other is said to be Phinehas, who acted with zeal for the Lord. He is a Levite. எனவே இந்த 2 வேவு பார்க்கிறவர்கள் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், வேதத்தில் இவருடைய பெயர்கள் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி மிட்ராஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதில் இந்த 2 வேவு பார்க்கல ஒருவர் காலேப் என்றும், இந்த காலேப் மோசையினால் அனுப்பப்பட்ட 12 வேவு பார்க்கலும் ஒருவராய் காணப்படுகிறார். மற்றொருவர் பினஹாஸ் கர்த்தருக்கென்று வைராக்கியம் உள்ள ஒரு லேவியராக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் அறிந்து கொள்கிறோம். இவர்கள் தான் யோசுவா அனுப்பினார் என்று யூத பாரம்பரியம் சொல்லுகிறது. ஆனால் வேதத்தில் உடைய பெயர்கள் நமக்கு சொல்லப்படவில்லை. So why is Joshua sending these 2 spies? Earlier Moses had sent 12 spies, but as I mentioned earlier, that was disastrous for them, as most of them were fearful looking at the giants and advised against going in battle. So in Joshua chapter 2 and verse 1, we see Joshua sending only 2 spies secretly to spy out Jericho. Maybe the secrecy is because the previous mission was disastrous. Joshua is saying, go view the land, especially Jericho. The city Jericho was relatively close to Israel's planned crossing point of the Jordan River, and it was one of the most secure and fortified cities in Canaan. Okay, we can probably say that the account of the conquest of Jericho makes no use of any information which might have been gained from this expedition. So you understand, though these 2 spies went and came back, we don't see these 2 spies coming and giving any information about how the city is, the plan of the city, nothing like that. Okay, and we also come to understand, whatever the report of the spies might be, Joshua on the command of the Lord is willing to go forward. But it was important for him from a military standpoint to know what the condition of affairs is in the city. ஏன் யோசுவா இந்த 2 வேவு பார்க்கலை அனுப்புகிறார் என்பதற்கு நாம் காரணம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதற்கு முன்பதாக 12 வேவு பார்க்கிறவர்களை மோசே மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அவர்களோ அங்கே ராட்சதல் இருக்கிறதை கண்டு பயந்து நாம் யுத்தத்தில் மேற்கொள்ள மாட்டோம், வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யோசுவா 2 வேவு பார்க்கலை அனுப்புகிறார். அதுவும் மிகவும் ரகசியமாக அனுப்புகிறார். ஒருவேளை இதற்கு முன்பதாக அனுப்பப்பட்ட வேவு பார்க்கிறவர்கள் விதமாய் அது பாதிப்பை ஏற்படுத்த நிமித்தமாக ஒருவேளை அவர் ரகசியமாக யாரும் தெரியாதபடி அனுப்பியிருக்கலாம். யோசுவா இங்கே என்ன சொல்லி அனுப்புகிறார்? போய் தேசத்தை நீங்கள் போய் வேவு பார்த்து வாருங்கள் என்று சொல்லுகிறார்.
இந்த எரிகோ பட்டணமானது இஸ்ரவேலர்கள் யோர்தான் நதியை எந்த இடத்துல கடக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்களோ அதற்கு அருகாமையிலே இருக்கிறது. இந்த யோர்தான் பட்டணமும் மிகவும் அரணான ஒரு கோட்டையாக, கானான் தேசத்திலே மிகவும் ஒரு அரணான ஒரு கோட்டையாகவும் இது இருக்கிறது. ஆனால் இந்த வேவு பார்க்கிறவர்கள் போய் வந்த பின்பு இவர்கள் அந்த பட்டணத்தை குறித்து விவரமான காரியங்கள் எதுவும், அங்கே இந்த பட்டணம் இவ்வளோ வீதிகள் இருக்கிறது, இவ்வளோ இராணுவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வந்து சொன்னது போல் நமக்கு வேதத்திலே பதிவு செய்யப்படவில்லை. மற்றொரு காரியம், யோசுவா ஒரு இராணுவ தலைவராக இருக்கிறபடினாலே இவர் அங்கே பட்டணத்தினுடைய நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேவு பார்க்கிறவர்களை அனுப்புகிறாரே தவிர, அவர்கள் வந்து என்ன காரியம் சொல்லியிருந்தாலும் கர்த்தருடைய கட்டளைக்கு இணங்க யோசுவா படையெடுத்து இந்த பட்டணத்துக்கு விரோதமாக சென்றிருப்பார் என்று தான் நம்புகிறோம். So in order to understand better, we can compare the 12 spies sent by Moses versus the 2 spies sent by Joshua. Moses sent 12 spies, one each from every tribe, a leader of the tribe. He specifically says to them, be brave. These leaders, they went, they saw the land, but they lacked faith. Just like Peter, who walked on water and began to sink when he saw the wind and the waves, these spies, except Joshua and Caleb, saw the giants and were afraid. They forgot who their God is. But in contrast, Joshua sends only 2 spies, and scripture mentions secretly. But these spies were bold and brave. We do not see them panicking even when they were discovered by the enemy of their presence in their midst. We can say that they trusted in the God of Israel, which helped them to carry out their mission successfully. இந்த சம்பவத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த 2 வேவு பார்க்கிறவர்களை மோசே அனுப்பின 12 வேவு பார்க்கிறவர்களோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, மோசே 12 பேரை அனுப்புகிறார். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் தலைவனை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். அவர்களுக்கு குறிப்பாய் அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் தைரியமாக இருந்து இதை போய் நீங்கள் நடப்பீங்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் போய் அந்த தேசத்தை பார்த்தார்கள், வேவு பார்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எவ்விதமாக பேதுரு தண்ணீர் மேல் நடந்து அவர் அந்த காற்றையும் காற்றின் சீற்றத்தையும் அந்த அலைகளையும் பார்த்து மூழ்க ஆரம்பித்தாரோ, அதே போல் இந்த வேவு பார்க்கலும் கூட யோசுவாவும் காலேபும் தவிர இவர்கள் அங்கே ராட்சத்தில் இருக்கிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். தங்கள் தேவன் பெரியவர் என்பதை மறந்துவிட்டார்கள். ஆனால் இதற்கு மாறாக யோசுவா 2 பேரை வேவு பார்ப்பதற்காக அனுப்புகிறார். அதுவும் ரகசியமாக அனுப்புகிறார். ஆனால் இவர்களோ மிகவும் தைரியமானவர்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் இவர்கள் போன பின்பு இவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள் என்று அங்கே எரிகோ பட்டணத்தாருக்கு தெரிந்துவிட்டது. அதை அறிந்தும் கூட இவர்கள் அஞ்சவில்லை. இஸ்ரவேல் தேவன் பேரிலே அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அது நிமித்தமாக தான் பயப்படாமல் அவர்கள் அனுப்பப்பட்ட காரியத்தை நிறைவேற்றி திரும்பி வந்தார்கள் என்று நாம் சொல்லலாம். So the main result of Joshua sending these 2 spies, if we want to understand this simply, though Joshua sent these 2 spies to gain valuable insight for the coming battle, this inspiration actually comes from God, because the God whom we serve is all-seeing, and He is a God of love. So He knew that there was one woman in that doomed city who believed in Him, and God, being God, He did not want to let her perish with the rest. So in John 3:16, for God so loved the world that He gave His one and only Son, that whoever believes in Him shall not perish but have eternal life. So such a faithful and loving God we are serving. That is a result of Joshua sending these 2 spies, because otherwise Rahab would have perished in the battle. யோசுவா இந்த 2 வேவு பார்க்கிறவர்களை அனுப்பினுடைய விளைவை நாம் பார்க்கும்போது, யோசுவா அங்கே இராணுவ தலைவராக சில விவரங்களை இந்த பட்டத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேவு பார்க்கல் அனுப்பியிருந்தாலும், தேவன் எதற்கென்று இதை அனுமதிக்கிறார் அல்லது தேவனே இதை ஏவுகிறார்
விதமாய் தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் சேவிக்கிற தேவனானவர் எல்லாவற்றையும் காண்கின்ற தேவனாக இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சுபாவத்தை நாம் பார்க்கும்போது அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அந்த பட்டணத்திலே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், தன் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்பதை தேவன் அறிந்தபடினாலே மற்றவர்களோடு கூட அந்த பட்டத்தாரோடு கூட சேர்ந்து இந்த ஸ்திரீ அழிந்து போவதை கர்த்தர் அனுமதிக்க அவருக்கு விருப்பமில்லை. அது நிமித்தமாக தான் முன்பே யோசுவா மூலமாக இந்த 2 வேவு பார்க்கவர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அதன் மூலமாக இந்த ராகாப் என்கிற இந்த ஸ்திரீயானவள் ரட்சிக்கப்படுகிறாள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்பேற்பட்ட ஒரு அன்புள்ள உண்மையுள்ள தேவனை நாம் சேவிக்கிறோம். Thank you. So I believe this would have been useful to you. So until we meet again, goodbye. இந்த presentation உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நாம் சந்திக்க மட்டுமாக நன்றி, வணக்கம். It's time to remember the children who celebrated their birthday last week. The following teachers and children have celebrated their birthdays last week. First, we have Sister Parimala. She has celebrated her birthday on the 30th of November. We claim this promise for her. Joshua chapter 23 verse 14. And ye know in all your hearts and in all your souls that not one thing hath failed of all the good things which the Lord your God spake concerning you. All are come to pass unto you, and not one thing hath failed thereof. Next, we have Fanny Sharma. She has celebrated her birthday on the 26th of November. We claim this promise for her. Psalm chapter 37 verse 4. Delight thyself also in the Lord, and he shall give thee the desires of thine heart. Next, we have Ribka Rose Crystal from Tiny Tots. She has celebrated her birthday on the 4th of December. We claim this promise for her. Luke chapter 1 verse 80. And the child grew and waxed strong in spirit. Next, we have Benjamin Paul from Senior. He has celebrated his birthday on the 4th of December. We claim this promise for him. Jeremiah chapter 17 verse 7. Blessed is the man that trusted in the Lord, and whose hope the Lord is. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation, and you will have to. Let's close our eyes for the closing prayer. ప్రేమ నమ్మకమైనటువంటి మా గొప్ప పరలోకపు తండ్రి, పరిశుద్ధుడా, నీతిమంతుడా, మహిమగల రాజా, నీ పాద సన్నిధిలో స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. మహాగణుడు, మహోన్నతుడు, పరిశుద్ధుడు తండ్రి, మీ వంటి దేవుడు లేడు నాయన. ఇంత గొప్ప దేవుడు మేము కలిగి ఉన్నందుకు నీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. యెహోవా దేవుడు కాగల జనులు ధన్యులని చెప్పినటువంటి నా గొప్ప తండ్రి, ఆయన ఈ యొక్క ధన్యతను బట్టి నీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాను రజా. ఈ యొక్క ప్రార్థనా సమయాన్ని బట్టి నీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. సండే క్లాస్ ఆన్లైన్ మినిస్ట్రీని బట్టి నీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం రజా. నాయన ఈ యొక్క సదుపాయం మీరు అనుగ్రహించి మాకు ఇచ్చినందుకు మీకు స్తోత్రాలు. బిడ్డలందరినీ బట్టి, ఇచ్చిన టాలెంట్స్ని బట్టి నీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. ఈ విధంగా ప్రభా ఈ యొక్క ఆన్లైన్ ప్రోగ్రాంలో తండ్రి అనేక విషయాలు తండ్రి ప్రభా ఇతరులు కూడా ప్రభా విని నేర్చుకున్నట్లు మీరు సదుపాయం అనుగ్రహించినందుకు నీకు స్తోత్రాలు. ఇంకనూ ప్రభా నాయన రాబోయే కాలంలో ప్రభా మీరు ఆశీర్వదించండి తండ్రి. మీ బిడ్డలను మీరు తర్బీదు చేయండి ప్రభా. అనేక విషయాలు ప్రభా నేర్చుకొని మీ నామాన్ని ఘనపరచుటకు బిడ్డలకు ప్రభా ఉత్సాహాన్ని, సంతోషాన్ని అనుగ్రహించండి నాయన. అదేవిధంగా ప్రభా వినేవారికి ప్రభా మేలు ప్రభా ఆత్మీయ ఎదుగుదల మీరు అనుగ్రహించమని వేడుకుంటున్నాం రజా. సహాయం చేయండి తండ్రి.
దయగల మా తండ్రి ప్రభా, అదేవిధంగా నాయన 11 నెలలు ప్రభా మీరు ఈ ప్రోగ్రాం అంతట్లో మరి మినిస్ట్రీలు అంతట్లో ప్రభా మీరు కృపను అనుగ్రహించినందుకు నీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. నాయన యొక్క క్రిస్మస్ సీజన్లో ప్రభా బిడ్డలను మీరు ఆశీర్వదించండి. నాయన సంతోషము సమాధానం ప్రతి కుటుంబంలో మీరు అనుగ్రహించమని వేడుకుంటున్నాం రజా. అదేవిధంగా ప్రభా నాయన మరి పబ్లిక్ ఎగ్జామ్ రాసే పిల్లల కొరకు తండ్రి స్పెషల్ ప్రేయర్ ప్రభా కౌన్సిలింగ్ సెషన్ ఉంటుండగా ఆయన సండే మరి 10:30కి మరి స్టార్ట్ చేయించుంటుండగా ప్రభా మీ యొక్క కృపను అనుగ్రహించండి. మంచి సమయాన్ని మీరు అనుగ్రహించండి. ఆ యొక్క కౌన్సిలింగ్ సెషన్ ప్రభా బిడ్డలకు ప్రయోజనకరంగా ఉండునట్లు మీ యొక్క కృపను అనుగ్రహించండి. అనేక విషయాలు నేర్చుకున్నటకు టిప్స్ అన్నీ ఫాలో చేసి ప్రభా చక్కగా ఎగ్జామ్స్ కొరకు ప్రభా ప్రిపేర్ అవుటకు మీ యొక్క కృపను అనుగ్రహించండి తండ్రి. నాయన అన్ని ఎగ్జామ్స్ ప్రభా మంచిగా రాయటకు మంచి మార్కులతో నాయన పాస్ అవుటకు మీ యొక్క కృపను అనుగ్రహించమని వేడుకుంటున్నాం. దయగల మా తండ్రి ప్రభా తల్లిదండ్రుల యొక్క బాధ్యతలో ప్రభా మీ యొక్క కృపను అనుగ్రహించండి. తల్లిదండ్రులకు లోబడి మీకు ఘనత తెచ్చు బిడ్డలుగా ప్రభా మరి బిడ్డలు తండ్రి ముందుకు సాగుటకు మీరు సహాయం చేయమని వేడుకుంటున్నాం. అదేవిధంగా ప్రభా ఇతర పిల్లలు కూడా ప్రభా నాయన స్కూల్ ఎగ్జామ్ హాఫ్ ఇయర్లీ ఎగ్జామ్స్ రాయబోతుంటుండగా మీ యొక్క కృపను అనుగ్రహించండి ప్రభా. మీ యొక్క జ్ఞానంతో నింపండి. దయగల మా తండ్రి మంచి ఆరోగ్యంతో మీరు నింపమని వేడుకుంటున్నాం. దయగల మా తండ్రి నాయన యొక్క సమయంలో ప్రభా ఐజాక్ శామ్యూల్ బట్టి మీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. దయగల మా తండ్రి ప్రభా నాయన మరి ఆన్లైన్ మినిస్ట్రీలో ప్రభా తను ఇన్వాల్వ్ అయి ఉంటుండగా మీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. మీ యొక్క బలమైన సాధనంగా మీరు వాడుకొని ప్రభా మీకు మహిమకరంగా ప్రభా వాడుకొని తండ్రి మీకు మహిమ తెచ్చినట్లుగా ప్రభా మీరు చేయమని వేడుకుంటున్నాం. కృపను అనుగ్రహించండి. తనకు ప్రభా మరి ఆస్ట్రేలియా నుండి వచ్చుతుంటుండగా నాయన కావాల్సిన జర్నీ మోసెస్ని మీరు అనుగ్రహించి సేఫ్ జర్నీతో ప్రభా చెన్నై వచ్చి చేరినట్లు మీ యొక్క కృపను అనుగ్రహించినందుకు నీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం రజా. మీకే స్తోత్రాలు. అదేవిధంగా ప్రభా నాయన మరి బర్త్డే సెలబ్రేట్ చేసుకుంటున్న టీచర్స్ని బట్టి ప్రభా పిల్లల్ని బట్టి నీ యొక్క పాస్ అందులో వస్తుంటున్నాం. దయగల మా తండ్రి ప్రభా పరిమళ టీచర్ని బట్టి స్తోత్రాలు. మరి తండ్రి సీనియర్ క్లాస్ నుండి ప్రభా బెంజమిన్ పాల్ని బట్టి మీకు స్తోత్రాలు. అదేవిధంగా టైనీ టాట్స్ నుండి ప్రభా రెబేకా రోజ్ క్రిస్టల్ని బట్టి మీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. అదేవిధంగా ప్రభా కోఆర్డినేటరు మరి ఫ్యానీ శర్మను బట్టి నీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. దయగల మా తండ్రి మరి యొక్క నూతన సంవత్సరాన్ని వీరికి దయా కిరీటంగా మీరు అనుగ్రహించిన దాన్ని బట్టి నీకు స్తోత్రాలు. ఆయన మరి యొక్క సంవత్సర ఆశీర్వాదాలతో ప్రభా మీరు కప్పండి. ఆత్మీయంగా ఆరోగ్యంగా ప్రభా ఆయన ఆర్థికంగా కూడా ప్రభా నాయన మీరు ఆశీర్వదించి ముందుకు సాగించమని వేడుకుంటున్నాం. వారి ప్రార్థనలను ప్రభా ఫలింపజేయండి. నాయన వారి కోరికలు మీరు తీర్చి నాయన మీ యొక్క నామ ఘనతకై మీరు నిలబెట్టుకోమని వేడుకుంటున్నాం రజా. అదేవిధంగా టీచర్స్ అందరిని బట్టి మీకు స్తోత్రాలు రజా. నాయన ప్రతి ఒక్క టీచర్ని మీరు ఆశీర్వదించండి. చేస్తున్న సేవను మీరు ఆశీర్వదించండి. సేవ ప్రభా పిల్లల మధ్య ప్రయోజనకరంగా ఉత్సాహకరంగా తండ్రి మేలు కలిగించేదిగా ఉండుటకు నాయన ఆత్మక్షేమము కలిగించేట్టుగా ఉండుటకు మీరు కృపను అనుగ్రహించమని వేడుకుంటున్నాం. ప్రతి బిడ్డ రక్షింపబడి ప్రభా రాబోయే కాలంలో తండ్రి మీకు సాక్షులుగా ప్రభా మీ యొక్క సేవ చేయు బిడ్డలుగా ప్రభా మరి తర్బీదు అవుటకు మీరు కృపను అనుగ్రహించమని వేడుకుంటున్నాం రజా. మీరే సహాయం చేయండి. టీచర్స్కి అందరికీ మంచి ఆరోగ్యాన్ని ఇవ్వండి ప్రభా. బలపరచమని వేడుకుంటున్నాం. మీ యొక్క మినిస్ట్రీలో బలంగా మీరు వాడుకొనమని వేడుకుంటున్నాం రజా. కృపను అనుగ్రహించండి, సహాయం చేయండి. ఇచ్చిన యొక్క సమయాన్ని బట్టి మరి ఒకసారి స్తోత్రాలు అర్పించుకుంటూ రాబోయే కాలంలో ప్రభా నాయన ఐక్యతతో ప్రభా తండ్రి జయహోషమా నేమి ప్రభా ఇతర సంఘాలనేమి ప్రభా ఐక్యతతో మిమ్మల్ని సేవించి గణపరచుటకు ప్రభా మీ యొక్క కృపను మాకు అనుగ్రహించి తండ్రి మా ప్రార్థన అంగీకరించి జవాబు అనుగ్రహించే గొప్ప దేవునికి ప్రభా మేము స్తుతులు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. ఘనత మహిమ ప్రభావాలు మీకే ఆరోపించుకుని ఈ ప్రార్థన యేసుక్రీస్తు నామములో స్తుతించి ప్రార్థించి అడిగి వేడుకుంటున్నాను నా గొప్ప పరలోకపు తండ్రి. ఆమేన్. The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you.
To him be glory and dominion forever and ever. Amen. We hope you all enjoyed and blessed by this online Sunday class program. And once again we remind you, நாங்கள் இங்கே கொடுக்குற மெமரி வேர்சஸை நீங்கள் பைஹார்ட் பண்ணி அதை நீங்கள் வீடியோ எடுத்து எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். இஃப் யூ ஹாவ் அ பர்த்டே ரிக்வஸ்ட் ஆர் எனி தேங்க்ஸ் கிவிங் நோட் ஆர் இஃப் யூ வாண்ட் டு ஷேர் எனி டெஸ்டிமனி யூ கேன் காண்டாக்ட் த நம்பர் டிஸ்பிளே ஆன் த ஸ்க்ரீன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஒன்ஸ் அகைன் we request you all to pray for this program. Praise the Lord.